அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் இரண்டாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் ஐஎன்எஸ் அரிகாட் வெள்ளிக்கிழமை கடற்படையில் இணைய உள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் மற்றும் இந்திய ராணுவ உயர் அதிகாரிகள் முன்னிலையில் ஐஎன்எஸ் அரிகாட் கடற்படையில் இணையலாம் என தகவல் தெரிவிக்கின்றன. ஐஎன்எஸ் அரிஹந்த் கப்பலை அடுத்து கடற்படையில் இணைய உள்ள இரண்டாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் இதுவாகும். அரிஹந்த் கப்பல் 2009இல் இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டது. இந்திய கடற்படை ஏற்கனவே 2 போர்க்கப்பலில் இருந்து நீண்ட தூர அணுகுண்டு ஏவுகணைகளை சோதனை செய்துள்ளது. இந்தியா விரைவில் 3வது கடற்படை கப்பலை கடற்படையில் சேர்க்க தயாராகி வருகிறது. இந்தியாவில் அணுசக்தியால் இயங்கும் நீண்ட தூர பாலிஸ்டிக் நீர்மூழ்கி கப்பலுக்கு அரிஹந்த் கிளாஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. அரிஹந்த் என்றால் சமஸ்கிருத வார்த்தைக்கு எதிரியை அழிப்பவன் என்று பொருள். அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலின் மூலோபாய முக்கியத்துவத்தை பொறுத்து இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஐஎன்எஸ் அரிகாட் கடற்படையில் இணைவது மிகவும் முக்கியமானது என்று பாதுகாப்பு நிபுணர் ராகுல் பேடி அவர்கள் பிபிசி உடனான உரையாடலில் கூறியுள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி காலத்தில் இது தொடர்பாக திட்டம் தயாரிக்கப்பட்டு இறுதியாக ரஷ்யாவின் உதவியுடன் தயாரிக்கப்பட்டது. ஏனெனில் அதில் நிறுவப்பட்ட அணு உலை 83 மெகாவாட் திறன் கொண்டது. இவ்வளவு சிறிய அணு உலையை உருவாக்குவது எளிதானது அல்ல என்றார். இருப்பினும் இப்பிரிவின் 2வது நீர்மூழ்கி கப்பல் கடற்படையில் சேர நீண்ட காலம் எடுத்ததாக அவர் ஒப்புக்கொள்கிறார். இந்திய அரசு தனது நீண்டகால திட்டத்தின் ஒரு பகுதியாக அணு மற்றும் வழக்கமான நீர்மூழ்கி கப்பலை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக ஆங்கில நாளிதழான தி இந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இந்தியா 6 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை 3 கட்டங்களாகவும் 5 அரிஹந்த் வகை நீர்மூழ்கி கப்பலை உருவாக்கவும் திட்டமிட்டுள்ளது. இந்திய கடற்படை ஏற்கனவே 6 புதிய கல்வாரி வகை நீர்மூழ்கி கப்பலை பெற்றுள்ளது. ப்ராஜெக்ட் 75 இந்தியா, ப்ராஜெக்ட் 76 மற்றும் ப்ராஜெக்ட் 75 AS ஆகிய திட்டங்களின் கீழ் கடற்படைக்கு மேலும் 15 புதிய நீர்மூழ்கி கப்பல் கிடைக்கும். அண்டை நாடான சீனா மற்றும் பாகிஸ்தான் உடனான இந்தியாவின் உறவு கடந்த சில ஆண்டுகளாகவே பதற்றமாக உள்ளது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான எல்லையில் பல பகுதிகளிலும் தகராறு நடந்து வருகிறது. அதே நேரத்தில் பயங்கரவாதம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இருந்து 370வது பிரிவை நீக்கிய பிறகும் பாகிஸ்தானுடனான இந்தியாவின் உறவுகள் பதட்டமாகவே உள்ளன. 2022ஆம் ஆண்டு டிசம்பரில் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல பிரதேசத்தின் தவாங் செக்டரில் சீன ராணுவ வீரர்களுக்கும் இந்திய ராணுவ வீரர்களுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. முன்னதாக ஜூன் 2020இல் கால்வானில் இந்தியா மற்றும் சீன வீரர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் இருந்து இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது. அண்டை நாடுகளுடனான இந்தியாவின் பதட்டமான சூழ்நிலையும் இந்தியாவின் இராணுவ திறன்களின் நவீனமயமாக்கலுடன் தொடர்புடையதாகும். ராகுல் பேடி அவர்களின் கூற்றுப்படி அணு ஆயுதங்களை எடுத்துச் செல்வதற்கு விமானம், ஏவுகணை அல்லது கடல்வழி பாதை இருந்தாலும் இவற்றில் நீர்மூழ்கி கப்பல் மிக முக்கியமானவை என்றார். அவர் கூறுகையில், இக்கப்பல் நீருக்கடியில் நகர்கிறது. அதை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாக இருக்கும். இது மிக ரகசியமாகவே உள்ளது என்றார். அவரை பொறுத்தவரை அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளிலும் இந்த வகை நீர்மூழ்கி கப்பல் உள்ளது. இந்த விஷயத்தில் சீனா இந்தியாவை விட மிகவும் முன்னிலையில் இருந்தாலும் இக்கப்பல் இந்தியாவுக்கு பெரும் பலத்தை கொடுக்கும் என்றார். சீனா 2012 மற்றும் 2022க்கு இடையில் 2 விமானங்களை இயக்கியுள்ளது. சீனா இதே திசையில் தொடர்ந்து பணியாற்றி வருகிறது. சீனா தனது கடற்படையின் திறனை வெகுவாக அதிகரித்துள்ளது. சீனா அமெரிக்க கடற்படையையும் பின்தள்ளிவிட்டது. அதே நேரத்தில் இந்தியா 2022ஆம் ஆண்டு இந்திய கடற்படையில் P-15B ஏவுகணை அழிப்பானை கொண்ட போர்க்கப்பலை சேர்த்தது. இந்த நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கூறுகையில், மஜ்கான் டாக்ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த போர்க்கப்பல் நாட்டின் பாதுகாப்பு உபகரணங்களை உற்பத்தி செய்யும் திறனுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. வரும் காலங்களில் போர்க்கப்பலை தயாரிக்க முடியும் என்பதில்
சந்தேகமில்லை. நமது தேவைக்காக மட்டுமல்லாமல் உலகின் தேவைக்காகவும் வருங்காலத்தில் போர்க்கப்பலை உருவாக்குவோம் என்றார். அவரை பொறுத்தவரை இந்திய பெருங்கடலுடன் நேரடியாக தொடர்புள்ள நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாகும். இந்த பிராந்தியத்தில் ஒரு முக்கியமான நாடாக இருப்பதால் அதன் பாதுகாப்பில் நமது கடற்படையின் பங்கு மிகவும் முக்கியமானது என்றார். செப்டம்பர் 2022ஆம் ஆண்டில் இந்தியா தனது பெரிய போர்க்கப்பலான விக்ராந்த் கப்பலை கடற்படையில் சேர்த்தது. ஜெர்மனியால் உருவாக்கப்பட்ட HDW நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் பிரான்ஸ் வடிவமைத்த ஸ்கார்பின் நீர்மூழ்கி கப்பலும் இந்தியாவில் உள்ளன. இந்த விஷயத்தில் இந்தியா தனது திறனை அதிகரிக்க தொடர்ந்து முயற்சித்து வருகிறது. அடுத்த செய்தி. நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட F-60 ரக விமானம் நாட்டிற்கு வந்த சில வாரங்களில் விபத்துக்குள்ளாகி நொறுங்கியது உக்ரைன் இராணுவத்தினரை வேதனைப்பட வைத்துள்ளது. இந்த சம்பவத்தில் உக்ரைன் விமானி உயிரிழந்தார். ரஷ்யா உக்ரைன் போர் 2 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. உக்ரைன் நாட்டின் கணிசமான நிலப்பரப்பை ரஷ்யா கைப்பற்றிவிட்டது. அது மட்டுமின்றி தொடர்ந்து தாக்குதலும் நடத்தி வருகிறது. இதை எதிர்கொள்ள உக்ரைன் இராணுவத்துக்கு அமெரிக்கா உள்ளிட்ட நேட்டோ நாடுகள் ஆயுதங்களை வழங்கி வருகின்றன. ரஷ்ய இராணுவத்தை எதிர்த்து போரிட தங்களுக்கு F-60 ரக விமானங்கள் வேண்டும் என்று உக்ரைன் பல மாதங்களாக அமெரிக்காவிடம் வற்புறுத்தி வந்தது. ஆனால் தங்கள் தயாரிப்பு F-60 விமானத்தை கொடுத்தால் ரஷ்யா கொந்தளிக்குமே என்று பயந்து அமெரிக்கா பல மாதங்களாக இழுத்தடித்தது. ஆனால் உக்ரைன் அதிபரின் விடாப்புடியாலும் போரில் ரஷ்யாவுக்கு வெற்றி வாய்ப்பு போய்விடக்கூடாது என்ற எண்ணத்தாலும் கடந்த மாதம் விமானங்களை வழங்கியது. இப்படி வழங்கப்பட்ட F-60 ரக விமானம் 2 நாட்களுக்கு முன் விபத்தில் சிக்கியது. இதில் விமானி உயிரிழந்தார். ரஷ்ய தாக்குதலை எதிர்கொள்ளும் போது நடந்த விபத்தில் விமானம் நொறுங்கியதா அல்லது ரஷ்ய ஏவுகணை தாக்குதலில் வீழ்த்தப்பட்டதா என்ற விவரம் முழுமையாக தெரியவில்லை. விபத்து குறித்து விசாரணை நடந்து வருகிறது. F-60 விமான விபத்து உக்ரைனுக்கு பெரும் அடியாக கருதப்படுகிறது. இது பற்றி F-60 தயாரிப்பு மற்றும் பயன்படுத்தும் சர்வதேச நாடுகளை சேர்ந்த நிபுணர்கள் நேரடி ஆய்வுக்கும் ஒத்துழைப்பதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. விலை மதிப்பு மிக்க F-60 விமானம் ரஷ்ய தாக்குதலை எதிர்த்து போரிடுவதற்கு பேருதவியாக இருந்தது. தங்கள் இராணுவத்துக்கு பக்கபலமாக இருக்கும் என்று நினைத்திருந்த வேளையில் இப்படி நொறுங்கி போனது வேதனையாக இருப்பதாக உக்ரைன் அரசு மற்றும் இராணுவ அதிகாரிகள் வருத்தப்படுகின்றனர். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.